இந்தா. என்ன சஞ்சய், ஏதோ யோசனையில இருக்கா? வித்யா, அப்பாவோட நடவடிக்கையில உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நேத்துல இருந்து அவர் ஆளு, பேச்சு, வார்த்தை, நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எப்பவும் பதட்டமாவே இருக்காரு. இன்னைக்கு அந்த ஜவுளி கடையில ஒருத்தங்க சும்மா அம்மா கிட்ட வழி வந்து பேசிட்டு இருந்தாங்களே. ஆமா. அவங்க கிட்ட அப்பா ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருந்தாரு. விஜய் கிட்ட பணம் வாங்கி அவங்க புடவைக்கு பே பண்றாரு. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அப்பா இந்த மாதிரிலாம் பண்ற ஆளே கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? மாமா இப்போ வெளியே சொல்ல முடியாத பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு சஞ்சய். பிரச்சனை இல்லையா? என்ன சொல்ற? ஆமா சஞ்சய். மாமா எந்த தப்பும் செய்யல. ஆனா இந்த பிரீத்தி ரேஷ்மாவை வச்சு அவர் தப்பு செஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கா. எங்க அதெல்லாம் வெளியே வந்தா மான மரியாதை போயிருமோன்னு அவரு பயந்து பயந்து அவ சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஏய் சஞ்சய், எங்க போற? எங்க போறனா? பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு கடைசியில அவ மனுஷனே கிடைக்க வந்துட்டா. இனி அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா என் அப்பா போய் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருப்பா. அவளுக்கு ஒன்னாலும் என் கோபம் அடங்காத. இன்னைக்கு அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் சஞ்சய், சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இப்படிலாம் அசிங்கப்படுற வயசாவும் இருக்க. கனவுல கூட இந்த தப்பும் செய்யாத கண்ணியமா என் அப்பா. அவர் இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, அதை என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? சஞ்சய், இத பிரீத்தி தான் செஞ்சாங்கிறது எனக்கும் உனக்கும் தெரியும். மத்தபடி அதை நிரூபிக்க நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. நீ கோவப்பட்டு ஏதாவது பண்ணி அவசரத்துல அவ போட்டோவை ரிலீஸ் பண்ணிட்டான்னு வெய்ய, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. வதந்திய பரப்புறது ரொம்ப ஈஸி, ஆனா அது பொய்யன்னு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு செகண்ட்ல நம்ம குடும்பமே ஆடி போயிரும். அதை செய்யறதுக்காக தான் அவ பிளான் பண்றா. இந்த பிரச்சனையை வேகத்தால சரி பண்ண முடியாது சஞ்சய், விவேகத்தால தான் ஜெயிக்கணும். ஜவுளி கடையில அவ எடுத்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த ரேஷ்மா யாருன்னு தெரிஞ்சு அவளையும் தடுத்து நிறுத்திட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இத மாமாவுக்கே தெரியாம நம்ம செஞ்சு முடிக்கணும். அடுத்து அந்த பிரீத்தி என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கணும். நான் தான் சண்முகமா அவ கூடவே இருக்கல, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை அவ என் அப்பாவை அசிங்கப்படுத்தலான்னு வையேன், கண்டிப்பா அவளை நான் கொன்னே போட்டுருவேன். வீடியோவை காணோம். பிரீத்தி, என்ன எதுவும் படல? சாரி பிரீத்தி, இந்தா. அந்த வித்யா தான் ஏதோ பண்ணிருக்கா. மேடம், சண்முகம், அந்த வித்யா என் போன்ல இருந்து வீடியோ டெலீட் பண்ணிருக்கா. என்ன சொல்றீங்க மேடம்? அவங்க எப்படி உங்க போன்ல இருக்க வீடியோவை டெலீட் பண்ண முடியும்? அவ என் போனை தட்டி விட்டு அதை எடுத்து கொடுக்கற மாதிரி இதை செஞ்சிருக்கா. ஆனா அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நம்ம ரெண்டு பேரையும் தவிர வேற யாருக்குமே தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது அப்புறம் எப்படி பர்பஸா என் போன்ல இருந்து டெலீட் பண்ண முடியும்? அவங்க எப்பவும் நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க மேடம். நம்ம பேசுறத அவங்க ஒட்டு கேட்டிருக்கலாம்ல. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டா அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா என்ன?
இன்னும் எத்தனையோ போட்டோ வீடியோலாம் என்கிட்ட இருக்கு. அத அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பிளான் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டும். எப்படி அவ மாமனார காப்பாத்றான் நானும் பாக்குறேன். டேய், என்ன பாக்குற? நான் தான் உன் மனசாட்சி. சரி, நீ எதுக்கு இப்ப வந்த? சரி, ஏன் டல்லா இருக்க? வேற எப்படி இருக்கிறது? வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. டேய், அது எப்படியோ போகட்டும், விடு. சரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? என்னடா? டேய், இன்னைக்கு வேர்ல்ட் கிஸ் டேடா. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஏண்டா, நீ லண்டன்ல படிச்சவன் தானே? இன்னைக்கு அந்த ஊரு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அதுக்கு இப்ப நான் என்னதான் பண்றது? என்னடா நீ இப்படி இருக்க? நம்ம ஊர்லலாம் காதலனும் காதலியும் கணவனும் மனைவியும் முத்தத்தால கொஞ்சி கொண்டாடுற நாள்டா இது. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏண்டா, உன் பொண்டாட்டிய லவ்வா ஒரு கிஸ் பண்றா. யாரு? நான். இப்ப நான் முத்தம் கொடுக்க போனேன்னா அவ கையால முகத்தை மூடிக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுப்பா. அப்படி இல்லைன்னு வையேன், கைய கால திருப்பி விட்டுருவா. வந்துட்டான். இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படலாமா? ஆசைப்படணும்டா. முயற்சி பண்ணா கிடைக்காதது எதுவுமே இல்லடா. ஒரு முத்தம் கிடைக்காதா? என்னடா நீ? டேய், கட்டின பொண்டாடிக்கிட்ட ஒரு முத்தம் வாங்க முடியலங்கிற. நீ எல்லாம் என்னதான் லண்டன்ல படிச்சியோ? தூ. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட நானே பேசிட்டு இருக்கேன். ஓ, முத்திருச்சா? ஆமா, முத்திருச்சு. உன்னாலதான். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தூக்கம் வருது. ஏ வித்யா. என்ன? அது அது எதுக்கு இப்படி பாம்பு மாதிரி நெழிற? இல்ல, இன்னைக்கு வேர்ல்டு கிஸ் டேயா. அதுக்கு இல்ல, எல்லா லவ்வர்ஸும் கப்புள்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்ப முத்தத்தால பரிமாறிக்குவாங்களாம். சரி. என்ன சரிங்கிற? நம்ம கப்பல் வித்யா. என்ன கப்பல்? கப்பல் இல்ல, கப்பல். அப்படின்னா ஜோடி. டேய், வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீ என்ன பேசிட்டு இருக்க? பிரச்சனை இல்லாம நம்ம என்னைக்குதான் இருந்திருக்கோம்? வாழ்க்கையே பிரச்சனை தான். அதுக்காக நம்ம வாழாம இருந்துடுறோமா? இல்ல சாப்பிடாம பட்டினி கிடக்குறோமா? இப்போ என்ன பண்ணுங்கற? ஒரு முத்தம். ஹலோ, நான் இன்னும் உன் கூட சேரல. நான் இன்னும் உன்னை மன்னிக்கல. அத மறக்க வேணாம். ஆயா, அட போங்கடா. அந்த கோவத்தை ஒரு 10 செகண்ட் தள்ளி வைக்க முடியாதா? முடியாது. நீ கிளம்பு. உனக்காக அந்த சண்முகம் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல. எந்த சண்முகம்? அட, அவன்தான், உன் தம்பி. நீ இப்ப அவன் கூட தானே தங்கிட்டு இருக்க? என் பால எனக்கே திருப்பி போடுறல்ல. நீ கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது. வித்யா, பேசுதா? பேசிட்டு தான் இருக்க. அவதான் ஒத்துக்க மாட்டேங்க. ஹலோ, என்ன நீ இன்னும் போலையா? போறேன். போ. டேய், ஏதாவது பண்றா. வித்யா, 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 வித்யா. என்னாச்சு? இல்ல, என் கண்ணுல ஏதோ தூசு விழுந்துருச்சு. கொசு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா கண்ணு எரியுது. போய் வாளில தண்ணி புடிச்சு அதுக்குள்ள முழிச்சு பாரு, சரியா போயிடும். போ போ போ. அட பாவீங்களா, வழக்கமா கண்ணுல தூசி விழுந்தா வாய வச்சதுனாடா உதுவீங்க. இதான உலக வழக்கம். வழக்கமா இந்த சீன்ல அதான நடக்கும். இப்ப எத்தனைக்கெல்லாம் எத்தனா இருக்காளே, சமாளிப்போம். வித்யா, பயங்கரமா எரியுது வித்யா. நீ பாத்ரூம் போன்னு சொன்ன. பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி ஊதி விட ப்ளீஸ். வித்யா, நீ இங்க தான இருக்க? பிரச்சனை
வித்யா பக்கத்துல தானே இருக்க ஊது ஊது என்னோட பெரிய ரோதனையா போச்சு. கண்ணு இங்க 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 நல்லா திறந்து காட்டு. நல்லா தானே இருக்கு. இல்ல எரியுது பா. அது ரொம்ப சின்ன கொசுன்னு நினைக்கிறேன். அது கண்ணோட ஆழத்துல போய் விழுந்துருச்சு. இது என்ன கடலா ஆழமா போய் விழறதுக்கு? எல்லாத்துக்கும் கவுண்டர் வச்சிருக்காளே. இல்ல வித்யா, எனக்கு ரொம்ப உறுத்துது வித்யா. ப்ளீஸ் 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 கொஞ்சம் ஊதி விட, வலிக்குது. இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா ப்ளீஸ் வித்யா? எரியுது, தாங்க முடியல. ஊதி தொலைக்கிறேன். அப்படிதான் போயிடுச்சா? இல்ல இல்ல இன்னும் இருக்கு பாரு, நல்லா பாரு. இப்போ இன்னும் போல, இன்னும் நல்லா நல்லா போர்ஸா ப்ளீஸ் ஊது வித்யா, சீக்கிரம் வா. தூசி போயிடுச்சு. தேங்க்ஸ் வித்யா. ஐயா எவ்வளோ? 100 ரூபாய் மேடம். வந்துட்டேன் மேடம். வெரி குட். உள்ள வந்து நீ பண்ற கலவரத்துல இந்த குடும்பமே கதி கலங்கி போகணும், புரிஞ்சுதா? அதுக்கு தானே வந்திருக்கேன். சிறப்பா செஞ்சிருவோம் மேடம். நில்லுமா யாருமா நீங்க? என்னையா யாருன்னு கேக்குற? ஆமா. இனி நான் தான் உன் சின்ன முதலாளி அம்மா. மாமா நில்லுங்கம்மா. போய நில்லுமா, சொன்ன கேளு, நில்லுமா. யாருக்கு டீ எடுத்துட்டு போற? சந்திரமோகன் சாருக்கு. சரி கொடு, நான் கொடுத்துடுறேன். இந்தாங்க டீ. ஒரு நிமிஷம், சக்கரை கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். சக்கரை கரெக்டா இருக்கு. நீ எப்படி இங்க வந்த? ஆட்டோல தான். ஏன் பதட்டப்படுறீங்க? நீ எதுக்காக இங்க வந்த? நான் தான் நீ கேக்குற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கல. அது ஒண்ணும் சரியா வரலங்க. சும்மா 5-10 வாங்கி எப்படி நான் வாழ்க்கை நடத்துறது? அதான் மொத்தமா செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அங்கிள், யார் இவங்க? அது கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. அங்கிள், என்ன இது?
என்ன வேணுமா உங்களுக்கு? எதுக்கு வீட்டுக்குலாம் வந்துட்டு இருக்காங்க? எனக்கு சேர வேண்டிய பங்க பிரிச்சு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். பங்கா? யார் நீ? இன்னும் எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான். வேற யாராவது இருக்காங்களா இல்லையான்னு உன் மாமனார் கிட்ட தான் கேட்கணும். ஏங்க, நான் மட்டும்தானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? என்ன மாமா, யார் இவங்க? எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க? கொஞ்சம் புத்தி சரியில்லாதவ அப்படிதான் பேசுவான். நான் புத்தி சரியில்லாதவளா? விட்டா என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிச்சிருவீங்களே. எங்க உங்க பொண்டாட்டி, சின்ன மகன், சின்ன மருமகள்லாம்? வெளியே போ. எல்லாரையும் கூப்பிடுங்க. இன்னைக்கே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வெளியே போன்னு சொல்றல. முடியாதுங்க. என்ன வேணும் உனக்கு? ஏதோ தெரியும்னு ஜவுளி கடையில பார்த்து பேசுன. அந்த பழக்கத்துல வீடு வரைக்கும் வருவியா? சும்மா தெரிஞ்சவங்களுக்கு யாராவது 25,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுப்பாங்களாக்கா? என்ன அக்காவா? ஆமா. இவருக்கு நீங்க ஒய்ஃப்னா எனக்கு நீங்க அக்கா தானே. ஏய், என்ன பேசுற நீ? உண்மையதான்க்கா பேசுறேன். வேதா, அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. ஏய், உளறாத. எத்தனை தடவை சொல்றேன்? வெளியே போன்னு சொல்றல. போ வெளியே. போ வெளியே. வெளியே கையை விடுங்க. நான் எப்ப போகணும் வீட்டை விட்டு? போக முடியாது. என்ன நடக்குதுங்க? யார் இவ? இங்க எதுக்காக வந்து இவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? பல வருஷமா நானும் உங்க புருஷனும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் எனக்கு தாலி மட்டும்தான் கட்டல. நானும் அவர் பொண்டாட்டி தான். ஏய், நான் நியாயம் கேட்டு வந்திருக்கேன். என்ன கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்புக்கா. என்னங்க, உங்க பொண்டாட்டி என்ன அடிக்க வராங்க, நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? இந்த பாரு, எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன். அதையாவது செய்யுங்க. உங்க கூட வாழ்ந்த பாவத்துக்கு நான் நிம்மதியா போய் சேர்றேன். இல்ல வேதா, இவ சொல்றதெல்லாம் போய். எதுங்க போய்? எனக்கு எப்ப பணம் வேணும்னு கேட்டாலும் உங்க பெரிய பையன் கிட்ட பணத்தை வாங்கி எனக்கு உடனே அனுப்புவீங்களே, அது பொய்யா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ராத்திரி 12 மணிக்கு பணம் அனுப்புனீங்களே. ஜவுளி கடையில இந்த புடவை எனக்காக நீங்களே எனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்து 25,000 ரூபாய் பணத்தை உங்க பையன் கிட்ட இருந்து வாங்கி எனக்கு பில்லு கட்டினீங்களே, அது பொய்யா? என்ன நீங்க அடிங்க திட்டுங்க, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு நான் சொல்றது போய் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. என்ன விட்டா ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு போறேன். பொம்பளையா இருக்கேன்னு பாக்குறேன்.
இல்லைன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு பாத்துக்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வெளியே போ. அடி போ. அடிச்சு கொல்லுப்பா, அடிச்சு கொல்லு. இங்க பாரு, என்ன நீ கொன்னாலும் என்கிட்ட இருக்க உண்மையை உன்னால கொல்ல முடியாது. உங்க அப்பா என் கூட சேர்ந்து வாழ்ந்தது உண்மை. இல்ல இல்ல இல்ல